நல்லா சிரிங்க. சிரிப்பார்லையா? சிரிக்கணுமா? சிரிக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீங்க சிரித்தாதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். வாய் விட்டு சிரித்தா உடல் நோய் விட்டு போகும். இதை தாரக மந்திரம் பெரியவங்க சொன்னது, ஆண்டு அனுபவிச்சுன்னு சொன்னது. நம்மளாம் சொல்ல முடியாது, பழமொழியெல்லாம். நமக்கு எல்லாம் இப்ப தேவை என்ன தெரியுமா? இந்த ரெண்டு தான் வாழ்க்கையே. என்னத்துக்கு ஓடுறான், என்னத்துக்கு ஓடியாடுறானே தெரிய மாட்டேங்குது. அந்த பழைய பாவம் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது. எல்லாரும் இதுதான் பண்ணி வருது. காலம் கலியுக காலம். இன்னும் எப்படி போமோ அந்த நாள்ல NS கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டார். எதிர்காலத்துல காகித பூ கண்ணை பறிக்கணும். இப்போ கண்ணாடி போல இருக்கிற செல்லு பறிக்குது. வேகமா போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா இது காவல்துறை எனக்கு சொன்ன உத்தரவுங்க. வேகமா போறவங்க கொஞ்சம் அமைதியா போங்க. வேகத்தினால விவேகம் கிடையாது. மேடைக்கு போறீங்களாங்க, இது ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. ஹெல்மெட் போட சொல்லுங்க. தலை கவசம் ஏன் எழுதுறாங்க? அன்பான மக்களுக்காக காவல்துறை அதிகாரி சொன்னதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். வேற தப்பா நினைக்காதீங்க. நீங்கள்லாம் சிரிக்கிறது காரணம் புரியுது. ஒருத்தர் சிலர் செத்துட்டாக்கா வழக்கம் இப்படி சேர்ல உட்கார வச்சு தலைப்பா கட்டி அணை முடிச்சு மேல காமாட்சி அம்மாவை கட்டு தலையில வைப்பாங்க. இப்ப என்ன மன்னரா நினைக்கல இவரு. பணத்தை பார்த்து சிரிக்கிறது நம்ம மக்கள் தான். என்ன உயிர் வர்றா எதிரி மேல மீத சட்னியா போடுவ. ஆண்டவன் 2 கண்ணை கொடுத்துங்களாம்பா. அருமையா தருதுங்க. 2 கண்ணு இருந்தா குருடனா போயிட்டியாப்பா. நாங்க பண்ண மாலை எடுத்தா கழுத்துல போடுவாங்க. ஆமா, மரியாதைக்கு கையில கொடுப்பாங்க. நீ எங்கப்பா போட்டுக்கிற? அந்த கொம்புல மாட்டி வச்சுங்க. வட எட்ரா ஏய் இதுவா கொம்பு? வேற என்ன? உன் கண்ணுக்கு இதுவா கொம்பு? வேற என்ன? ராஜா என் நாட்டு மக்கள் அனைவரும் கொடுத்த அங்கீகாரம்டா. அங்கீகாரம் தங்க வைடூரி நவரத்தினம் பதிக்கப்பட்ட மணிமகுடம். தலை இல்லாதவனுக்கு என்ன பேரு? யார் முண்டோ? அட உங்கள இல்லங்க, தலை இல்லாதவனுக்கு முண்டோட பேரு. ஆமாங்க. தலை இருந்தும் மணிமகுடம் என் தலையில இல்லன்னா நான் முண்டா. மன்னனுடைய கழகம் தெரியுமா? என்னென்ன? அமர்வதற்கு சிம்மாசனம், கரத்திலே செங்கோல், தலையிலே மணிமுடி. இது இருந்துட்டா போதாது, மன்னனாக முடியாது. ஆமாங்க. அமைதியான நாடு இருக்கு. அமைதியான நாடு நம்ம நாட்டுக்கு எதிரான அயோத்தி மாநகரம் தான். உண்மைதாங்க. ராமர் ஆண்ட நாடு சண்டை என்பதே கிடையாது. புண்ணிய பூமி. சண்டைக்கு வர கூட அமைதியா அந்த பூமியில கால வச்சு. உண்மைதாங்க. அன்பான மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். அவர்களுக்கு யார் தழுவினா இருக்கிறானோ அவங்க கொடுத்து வச்சவன். அப்பா இந்த வடமா மதுரை சீர சிறப்புரை பாட்டியை ராமலிங்க பாட்டியன் என்ற பெருமதிக்கு சிறப்பான முறையில் மறுத்துவிட்டு என் மனைவியை பார்க்க வேண்டும். அந்த இரும்பு துண்டை இந்த காந்தகம் கவ்வ பார்க்கிறது. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? அம்மா இதுதான் காதலா?
நல்லா இருக்குடா. வயதுக்கு வந்த 2 பசங்க இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. இந்த நாட்டுல கிட்ட போறேன். அவங்க நம்ம வயித்தை வச்சு முன்னுறாங்க. அதெல்லாம் என்ன வேலை இது? இந்த வயசுல தேவையா இது? என்னுடைய மனைவி வயசுக்கு நம்ம ஆளால் பாடலுக்கு வயசு என்ன வாய்தை 600 சரி என் நாடி நரம்புகள் தளர்த்து விட்டாலும் சரி ஒரு கையிலே வாழும் ஒரு கையிலே கோலம் எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற நட்டம் என் ஆட்டத்தை பார்ப்பதற்கென்றி எனக்கென்றே வரும் ஒரு கூட்டம் அதுவரையில் என் ஆட்டம் அடங்காது அடங்கும் அடங்காது ஒரு கையில் இன்னொரு கையில் கோலம் எடுக்க சொல்ல. நீ புட்டத்தை எடு நியாயமா இடைவேளை விடாதே நியாயமா இது? வாடா அம்பி. எங்க வரா எங்க வரான்னு கேக்குறேன். டேய் உனக்கு அறிவு இருக்கோ? நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா. உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டுட்டு எனக்கு தொட்டு பேசல அவனுக்கு வசனம் வராதா? நியாயமா ஏண்டா அவன் கிட்ட போய் நிக்க வைத்தானே தொட்டு பேசுறான். ஆமா. ஏன் நீ இடைவேளை விட்டு எட்டின ஏண்டா? ஒட்டிக்கிறியா அப்படியே நான் வரப்ப பாரு. வரப்ப பாரு. ஏட்டு சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க சொல்லிட்டு கதவு சாத்திட்டு செய்யக்கூடாது. அவனா சொல்லிட்டு செய்வாங்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு இறைவன் கொடுத்த வரம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது நாட்டுக்கேற்ற மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவன் உங்களுக்கு ஏற்ற செல்வங்கள் மனைவி செல்வங்கள் உண்மை ஐயா. உங்கள் பிள்ளைகள் பெயர் என்ன? என்னுடைய பிள்ளைகள் பெயர் நல்ல தம்பி நல்ல தம்பி நல்ல தங்காள் நல்ல தங்காள் பசங்க தாலி யாருக்கு யாரா வெளியே வந்து நல்ல தங்காள் பொண்ணு பேரு நல்ல தங்காள் நான் சொல்லிக்கிறேன். உள்ள போய் என்னென்ன ஓடு விட்டுட்டு டோலு டோலு ஓலு டோலு டோலு ஓலு ஓலு டோலு டோலு நல்ல தேகா தேகா தவறுன்னு நினைச்சா தவறு தவறே இல்லைன்னு நினைச்சா எதுவுமே தவறு இல்லை. தோலாத்த ஜாக்க பத்தில டோல்ல பையா டோல்ல
எங்க அம்மா என் பொண்டாட்டி டோலாட்டா. ஆனா இவங்கெல்லாம் டோலா இருக்கட்டும், எங்க மாமியார போய் டோலு. உங்க மாமியார் குடும்பம் எல்லாம் டோல். எங்க மாமியார் எனக்காக பொண்ணை பெற்று வளர்த்து பூவாட்டம் கொடுத்தாங்க. நம்ம கூட அப்படித்தான் கொடுக்குறோம். பூவாட்டம் வீட்டுல செல்லமா வச்சிருந்து நார பசங்க 6 மாசம் நாறு கோலம் ஆகி போடுறாங்க. அதுங்க கண்ணை கசிக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லதான் பெத்த வயிறு அப்படி கபி கபின்னு எரியுது. அவனுக்கு எங்க தெரியும் போகுது. வாய் சொல்லி தலை சும்னு சொல்லுவாங்க. சுபாஜயா நான் தோல்னேன். இன்னும் சுபாஜயா இன்னும் நாட்டுக்கு நாடு பொன்னாளாக விளங்கக்கூடிய இன்னும் ரோஜா நாடக மன்றத்திலிருந்து எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு இந்த ஆண்டு புதியதாக வருகை தந்திருக்கும் இன்னும் ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னும் லாலாப்பேட்டை அடுத்து இன்னும் நெல்லிக்குப்பம் கிராமம் பிரபல நாடக ஆசிரியர் வேலாயுதம் ஐயா அவர்கள் செத்து சிவலோக செத்துட்டான்னு சொல்றான். அந்த ஆளு கோவப்படாத, ஆடுறானே பாடுறானே அப்படின்னு தவறா நினைக்காதீங்க. ஆரம்பத்துல சொல்லிட்டேன். தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா எடுத்துக்கிட்டு கோபப்படுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ சண்டை போறதுனாலயோ ஒண்ணுமே கிடையாது. தலையில தர முடினாலும் முண்டு போனா முடிச்சிடும். இந்த கோபத்தால ஒன்றும் பண்ண முடியும். அதனால நான் செத்துட்டாக்க அந்த ஆட்டத்தால பார்க்க முடியுமா? உயிரோடு சொல்லு அடிச்சு போயிருக்கேன். அதுக்காக முனிசாமி ரெட்டியார் அவர்களுக்கு கோடி நமஸ்காரம். கவுண்டர்னா எங்க பக்கம் ரெட்டியார் பட்டம். நானும் நெருப்புல கொண்டு போயிருந்தோம். அதனாலதான் ரெட்டியாரு, இந்த பக்கம் கவுண்டர் படையாற்று. பல பேர் எங்களுக்கு. ஆனா ஓட்டு போட மாட்டோம். ஆதார் கார்டு இருக்குதா? அது இல்லாததான் நான் ஓட்டு போடல. தப்பா நினைக்காதப்பா, நான் ஆதார் கார்டு வாங்கல, அதனால நான் ஓட்டு போடல. சரி ஐயா, பேசிக் கொண்டிருந்தா நேரம் போவது தெரியாது. மக்களை பார்க்க வேண்டும்.